தீவிரவாதிகள் காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய போது அங்கிருந்த அதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஹிந்து பெண்ணே சொல்கிறார் பாருங்க, தீவிரவாதிகளாம் உன் பேர் என்ன, நீ ஹிந்துவா அப்படின்னு கேட்டு கொலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இந்தியா ஃபுல்லாக பரவுது. இது முற்றிலும் போய் நான் இங்கே இருந்தேன் அப்படி எதுவுமே கிடையாது. அவர்கள் மறைஞ்சிருந்து தான் தாக்குனாங்களே ஒழிஞ்சு ஒவ்வொருத்தங்களையாக நீ முஸ்லீமா நீ ஹிந்துவான்னு கேட்டுக்கலாம் ஒன்றும் அவங்கெல்லாம் கொலை பண்ணலை. இங்குள்ள உள்ளூர் மக்கள் எங்களை அதாவது தங்களோட உயிரை கொடுத்தாவது நாங்கள் காப்பாற்றுவோம், நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கீங்க, எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை எங்களோட உயிரை கொடுத்தாவது நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொன்னாங்க. அது மாதிரி எத்தனையோ இடங்கள்லேருந்து போக்குவரத்து வசதி இல்லாத அந்த இடத்துல அந்த உள்ளூர் மக்கள் தான், அந்த முஸ்லீம்கள் தான் எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணாங்க. கொண்டு எல்லா இடங்கள்லையும் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுலேருந்து எல்லாமே பண்ணது அவங்க தான். இராணுவம்லாம் அதுக்கு பிறகு தான் வந்துச்சு. நான் ஒரு ஹிந்து, இங்கே எவ்வளோ சர்வ சுதந்திரமாக நான் இருக்கிறேன், எனக்கெலாம் எந்த ஒரு பயமும் கிடையாது. இங்கே உள்ள முஸ்லீம்களும் இந்துக்களும் அதாவது மனிதாபிமானத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். இங்கே உள்ள முஸ்லீம்களும் இந்துக்களும் வெளியில் பிரச்சாரம் பண்ணுறது மாதிரி தவறு அது அப்படிங்கிறாங்க. இந்த मैसेज भी जाना चाहिए कि जो लोग बोले कि उन्होंने पूछा पहले कि आप हिंदू हो क्या, अगर हिंदू हो तो उन्होंने मारा और मुस्लिम को नहीं मारा, ये इंडिया में मैसेज जा रहा है। ऐसा नहीं है, मैं सुबह से कश्मीर में घूम रही हूँ, मैं एक हिंदू हूँ, लेकिन मुस्लिम भाई हमारे कंधों से कंधे मिला के हमारे साथ खड़े हैं और उनको ना हिंदू से खतरा हो रहा है ना हम लोगों को मुस्लिम से खतरा हो रहा है। ये सब उन लोगों को करना है और हमको भारतीय होने के नाते ये सब उनका जो इच्छा है कि यहाँ पे कश्मीर में लोग नहीं आना चाहिए, वो बताना चाहिए कि हर कश्मीरी वो हिंदू हो या मुस्लिम हो वो पर्यटकों के साथ है। हमारे ड्राइवर यहाँ पे है, हमारे ड्राइवर यहाँ पे जब ये हो गया तो हम डर गए क्योंकि घर से फोन आने लगे। यहाँ पे तो हमारा फोन भी नहीं लगता, यहाँ पे अलग सिम कार्ड लेना पड़ता है पोस्टपेड, तो घर वाले पैनिक हो रहे थे। तो भाई ने हमें बोला कि एक बार हम हमारी जान दे देंगे लेकिन आपके जान को कुछ खतरा नहीं होने देंगे। ये भाईचारा, ये इंडिया का भारत का भाईचारा आबाद रहना चाहिए, भारत अखंड रहना चाहिए, ऐसा हमें लगता है। आवाज दो, भाजी को कोई जात धर्म नहीं रहता और पर्यटकों को भी कोई जात धर्म नहीं रहता। ये हम लोगों को बाहर जाना था घूमने के लिए फॉरेन, लेकिन हमारा पासपोर्ट नहीं निकला करके हम भारत में आए। तो ऐसा है कि यहाँ पे मुझे ऐसा नहीं दिख रहा है धर्म में कुछ है, सब मानवता मानुषी के साथ है, मानवता के साथ है। तो यही भाईचारा टिकना चाहिए, ऐसा मुझे लगता है। அடுத்து பாருங்க, அந்த காஷ்மீர் லோக்கல் ஒரு காஷ்மீர் ஆள் ஒரு இளைஞனை தான் உடம்புல தூக்கி, ஏன்னா அங்கே போக்குவரத்து கிடையாது, வசதிகள்லாம் கிடையாது, சாலை வசதி கிடையாது, அதனால் ஒன்று குதிரையில் போகணும் இல்லை ஆளுங்க தான் தூக்கிட்டு போகணும். அந்த மாதிரி இப்போ நடக்க முடியாத அந்த பையனை அப்படியே தூக்கிட்டு போய் இவர் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகிறார். இது லோக்கல் காஷ்மீரி தான். எந்த அளவு ஒரு மனிதாபிமானம் இருந்தாக்க இந்த மாதிரிலான ஒரு நன்மைகள்லாம் அவர்கள் செய்வாங்க, உதவிகள்லாம் அவங்க செய்வாங்க. வீணே காஷ்மீர் மக்களையும் முஸ்லீம்கள் மேலேயும் ஒரு வெறுப்பை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலை தான் இதை நம்ம பார்க்குறோம். முஸ்லீம்களை இந்துக்கள் மேலும் இருக்கணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதுதான் அரசு யோசிச்சுட்டு பாருங்க. இந்த அளவு ஒரு மனிதனை தூக்கிட்டு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இவனே ஒரு 60 கிலோ இருப்பான், அவன் ஒரு 60 கிலோ 50 கிலோ தூக்கிட்டு போகிறதுனா சர்வ சாதனை கிடையாது. அதுக்கெலாம் ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மை வேணும். நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, அந்த மக்களை சிரமப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த இளைஞனுக்கு இருக்குது பாருங்கள், அந்த காஷ்மீர் இளைஞனுக்கு. அதுதான் நம்ம பார்க்குறோம். அடுத்தாப்புல துப்பாக்கி பிடுங்க நடந்த சண்டையில் முதலில் இறந்தவர் இவரே. பெயர் சையத் ஹுசைன். இவர் தான் அவர் குடும்பத்திற்கும் ஒரே வருமான ஆதாரம். தீவிரவாதிகளால் மொத்த குடும்பமும் நாசம். ஆக எதற்கெடுத்தாலும் மதத்தை எடுத்து அரசியல் தேடுவதை விட்டு பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டிய துணை இராணுவம் எப்படி அரசியல்வாதிகளுக்கு அவன் குடும்பத்துக்கு அல்லக்கை வேலை பார்க்க அனுமதிக்கிறீர்கள்? அத்வானிக்கும் மோடி அமித்ஷா போன்றவருக்கு பாதுகாப்பு இராணுவ தேவை புரிகிறது. எங்கே இருந்து கர்நாடக வளர்ப்பு மகனுக்கு துணை இராணுவ தேவை வந்தது? எல்லாம் ஒரு விளம்பரம், அதுக்கு துணை இராணுவம் தான் கிடைத்ததா அப்படின்ட்டு பல இடங்களில் பதிவுகள்லாம் வரதை பார்க்குறோம். அதில் இது மாரிதாஸோடைய அக்கௌண்ட்டில் வருது. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஹிந்துத்துவவாதியான மாரிதாஸ் அவருடைய ட்விட்டர் கணக்கிலேயே வருதுன்றாக்க இது எவ்வளோ பெரிய ஒரு மனமாற்றமாக, இல்லை அவருடைய பேரில் வெளியிடுறாங்களா என்னன்னு தெரியல. எது எப்படியோ, ஆனால் உண்மையை தான் பேசியிருக்கிறாங்க. அந்த இராணுவத்தை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தாமல் இராணுவத்தை குறைச்சி வேலைவாய்ப்புகளை குறைச்சி
அவர்களுக்கு வந்து புதுசாக ஆட்களை எடுக்காமல், அதான் அந்த இராணுவ ஜெனரல் கூட போன வீடியோவில் பார்த்தோம் எந்த அளவு கொதித்து போய் பேசுகிறாருங்கிறத. அதே மாதிரி நடிகை கங்கனா, இப்படி நடிகை கங்கனாக்கெலாம் வந்து பாதுகாப்பு. ஐயா எதுக்கு உடம்பை காட்டி தன்னுடைய வருமானத்தை பெருக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு நடிகைக்கு வந்து ஏன் இந்த இராணுவம் பாதுகாப்பு கொடுக்குது? இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு இராணுவத்தை உள்துறை அமைச்சகம் இதெல்லாம் நிறுத்துவது அவசியம் அப்படின்னு அந்த பதிவில் வராங்க. முதலில் துணை இராணுவத்தை நாட்டின் பாதுகாப்பு பணி செய்ய அமர்த்தி விட்டு பேசுவது நல்லமா அப்படிங்கிற. ஆனால் நம்ம உள்துறை மந்திரி இருக்கிறாரு, அவர் வந்து நாட்டை பாதுகாக்கிறதுலாம் இல்லை. அவர் வந்து திமுகவை எப்படி உடைக்கணும், கம்யூனிஸ்ட்டை எப்படி உடைக்கணும், இல்லை ராஷ்ட்ரிய ஜனதாவை எப்படி உடைக்கணும், இதில் தான். அதே மாதிரி ஏக்நாத் சிண்டே அங்கே இதில் போயிட்டு கர்நாடகாவில் இதில் மகாராஷ்டிராவில் சிவசேனாவை எப்படி உடைக்கணும், இதில் தான் அவர் வந்து அந்த மக்களை விலைக்கு வாங்குறது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது எப்படி, இதில் தான் அவர் கவனம் இருக்குது ஒழிஞ்சு நாட்டுடைய பாதுகாப்புக்கோ நாட்டை வந்து ஒழுங்காக கொண்டு செல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கூட அமித்ஷா கிடையாது. இந்த பதவிக்கு லாயக்கே இல்லாத ஒரு ஆள் அமித்ஷா. அதனால் அவரை தூக்கிட்டு பிரதமரையும் தூக்கிட்டு வேறு ஒரு ஆளை போட்டிங்கன்னா அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும்.